சாது சுந்தர் சிங் ஒரு முறை திருவனந்தபுரத்துக்கு வந்தபோது மரித்து போன ஒரு குழந்தைய ஒரு பிராமண குடும்பம் கூட்டிக் கொண்டு வந்தது. சின்ன பையன் மனதுருகி ஜோமன்னார். உயிரோடு எழுந்துட்டான். அந்த பிராமண தம்பதிகள் என்ன செய்தார் தெரியுமா? சாது சுந்தர் சிங் காலை எடுத்து கண்டுபிடிச்சாங்க. நீங்க தான் யா தெய்வம், நீங்க தான் கண்கண்ட தெய்வம், என் பிள்ளைய உயிர்ப்பித்து கொடுத்தீங்களே. காலை விழுந்து அவரு காலை உதறி பார்க்கிறாரு. இவங்க விடுறே காணும். ரொம்ப வெசனமாயிட்டு அறைக்குள்ள போனார். கண்ணீரோடு அழுது, ஆண்டவரே, இந்த குணமளிக்கிற வல்லமை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும், அற்புதங்களை எடுத்துக்கிற வல்லமை எடுத்துக்கொள்ளும், உமக்கு போகிற கனம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு வேதனையான காரியம். அநேக பாடல்கள் இசைக்கும் அவங்களுடைய பெரிய கட் அவுட்டுகள் எல்லாம் பெருசா வச்சு, நேபுகாத் நேச்சார் வச்ச சிலையோட பெரிய சிலையா இவங்களுடைய சிலையை வச்சு அதை ஒரு கார்ல லாரியில அந்த கட்டட்டோ எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணுமோ எடுத்து கொண்டு போய் தங்களையே பெரியவர்களாய் காட்டிக் கொண்டு இருக்கிற ஒரு பரிதாபமான அவல நிலைமை. ஒரு நாளும் மக்களுடைய பாராட்டையோ மகிமையோ தேவனுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. யோவான் ஸ்நானம் சொன்னார், நான் சிறுகும், சிறுகி 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 இனி நான் அல்ல, அவர் பெருகி 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 எல்லா மகிமை பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரராக. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசியோ புரஜாதியோ கர்த்தரண்டை நடத்தணுமே தவிர தன்னண்டை நடத்தக்கூடாது. ஆராதனைக்கு பாத்திர அவர் ஒருவர் தான்.